நம்ம எல்லாருமே ஒரு ஃபெஸ்டிவல் டேல இருக்கிறோம். ஸோ எல்லாருமே ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எல்லாரும் அந்த டேஸில் ரொம்ப ரொம்ப என்ஜாயாக இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்குமே கற்பனைகளும் ஆசைகளும் உண்டு. நம்ம முழு கவனத்தையும் எதில் வைப்போம்னா அந்த டேஸை எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்றது தான் நம்ம முழு கவனத்தையும் வைப்போம். நிறைய நேரங்களில் அதுக்காக பயங்கர எஃபெக்ட் போட்டுட்டே இருப்போம். எல்லாருடைய ஃபோக்கஸ் நான் பார்க்குறேன், நிறைய பேருடைய கவனம் அதிலேயே ஈர்க்கப்பட்டுட்டே இருக்கும். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கவனங்களை நம்ம அதில் செலுத்திக்கிட்டே இருப்போம். நிறைய நேரங்களில் சிலர் அதை நல்லா கொண்டாடணுன்ற ஆசையில் ஒரு பெரிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு 50,000, 1,00,000 ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு அமௌண்ட் கிடைக்கல அப்படின்னோடனே, ஏன் இந்த நல்ல நாளை கொண்டாட என்கிட்ட காசே இல்லை, கர்த்தர் ஏன் என்னை இப்படி வச்சிருக்கிறாரு, ஸோ நான் அப்படின்னு சொல்லி நம்மளே குற்றப்படுத்திக்கவும் செய்வோம். நம்மளால இது முடியலையே அதை முடியலையேன்னு சொல்லி குற்றப்படுத்திக்கவும் செய்வோம். ஆனால் இந்த ஃபெஸ்டிவல் டேல நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்னன்னா, பிசாசு எவனை விழுங்கலாம் என்று நம்மளை சுற்றி வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். அவன் நீங்க எப்போ தேவனை மறப்பீங்க, எப்போ தேவனுக்குரியதை மறப்பீங்க, எப்போ உங்க விஷனை மறப்பீங்க, நீங்க யாருன்றதை எப்போ மறந்து நீங்க முழுவதுமே ஏதோ ஒன்றை கவனம் செலுத்துவீங்கன்னு உங்களை தேடிக்கிட்டே இருக்கிற போது நீங்க ஃபெஸ்டிவல் டேல அதிக ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தேவன் கிட்ட பேசுற நேரத்தையும் தேவனிடத்துல இருந்து கேட்க வேண்டிய சத்தத்தையும் நீங்க மறந்துடுவீங்க. ஸோ தேவன் உங்க வாழ்க்கையில வச்சிருக்க திட்டம் என்னன்னே தெரியாத அளவுக்கு நீங்க ரொம்ப அதை என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. ஜனவரில என்ன பண்ணுவீங்கன்னா, தேவன் நமக்கு இந்த வருஷம் என்ன வச்சிருக்கான்னு தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஆனா அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்க அதெல்லாம் முடிச்சு ஒரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் போகும்போது தான் நீங்க தேவன் உங்களுக்கு மறுபடியும் என்ன வச்சிருக்கான்னு தேடுறதுக்குள்ள பிசாசு உங்க வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழலை உருவாக்க முடியுமோ அவ்வளவு கடினமான சூழலை உருவாக்கிடுவான். அதனால இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடணும் தான், ஒரு நல்ல நாள் கொண்டாடணும், நான் வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த நாள் தானாவே ரெடி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் இருக்காங்க அந்த நாளை பயங்கரமா வடிவமைச்சு கொடுக்கறதுக்குனே இருக்கிறாங்க. அதனால அந்த நாள் தானாவே ரெடி ஆகிட்டே தான் இருக்கும். நீங்க 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா சர்ச்சும் சீரியல் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அந்த டேஸ் அழகா அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த டே உங்களை வரவேற்கும். நீங்க அந்த டேஸ்க்கு போறீங்களோ இல்லையோ அந்த டேஸ் உங்களை வரவேற்கும். அதனால கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாரும் கொண்டாடலாம், ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நம்மளுடைய முழு கவனம் தேவன் மீது இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில எந்த வழியிலையும் அவனை நுழைய விடாமல் பார்த்து கொள்ளுங்க. நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி நாட்கள்ல முடிக்கும் போது நம்ம நிறைய இழந்த சூழ்நிலையும் நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்கோம். ஏன்னா அதிக கவனம் இதுல செலுத்துறதுனால என்னுடைய லைஃப்ல இது என்னுடைய அனுபவமா இருந்த காலங்கள் உண்டு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தா பயங்கரமா ஃபெஸ்டிவல் டேனாவே ஒரு பயங்கர செலிப்ரேட்ல இருந்துட்டே இருப்பேன். ஸோ அப்படி இருக்கிற நேரத்துல நான் இழந்த விஷயங்கள், இன்று நான் இழக்காமல் இருக்கிற விஷயங்களுக்கு காரணங்களை பார்க்கும்போது அதன் மீது இருக்கிற கவனம் நம்ம கர்த்தர் மீது இருக்கிறது தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.